பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வமினன்னாஸ், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், யஷ்தரி லஹுவல் ஹதீஸ், வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். எதற்காக? லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம், அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் வழிகெடுப்பதற்காக. வயத்தஹிதஹா ஹுசுவா, அதை கேலியாக அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். உலாயிக லஹும் அதாபும் முஹீன், அவர்களுக்கு இழிவான வேதனை இருக்கிறது. வைதா துத்லா அலைஹி ஆயாத்துனா, நம்முடைய வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்பட்டால் வல்லா முஸ்தக்பீரன், பெருமை கொண்டவர்களாக திரும்பி விடுகிறார்கள். கல்லம் யஸ்மஅஹா, காதிலே கேட்காதவர்களைப் போல. கன்னஃபி உதுனைஹி வக்ரா, அவர்களுடைய இரு காதுகளிலேயும் செவிட்டுத்தனம் இருப்பதைப் போல். ஃபபஷ்ஷிர்ஹு பிஅதாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை அவருக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, இசையினுடைய மோசத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பாடல் கேட்பது, இசை கேட்பது, இதெல்லாம் ஒரு மூமினுடைய செயல் இல்லை அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசும். இதற்கு முன்னாலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லவர்களை பற்றி அல்லாஹ் பேசினான். நல்லவர்கள் எப்படி இருப்பாங்க? அல்லாஹ்வினுடைய வேதத்தை கொண்டு நேர்வழியை பெறுவார்கள். அல்லாஹ்வினுடைய வேதத்தை கேட்டு அதனால் லாபத்தை அடைவார்கள். இதை பற்றி அல்லாஹ் தஆலா முன்னால் பேசினான். இப்போ இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், தீயவர்களை பற்றி அல்லாஹ் பேசி காட்டுகிறான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய கலாமை கேட்டு அதை கொண்டு லாபத்தை அடைவதற்கு பகரமாக, அவர்கள் அல்லாஹ்வுடைய கலாமை ரசிப்பதற்கு பகரமாக பாடல்களையும் இசைகளையும் இசை கருவிகளையும் மேல தாளங்களையும் மியூசிக்கையும் அவர்கள் ரசிப்பார்கள். இந்த ஆயத்துக்கு அதுதான் விளக்கம். இந்த ஆயத்துடைய தஃசீரில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த ஆயத்தை கொண்டு கருத்து என்னன்னு சொன்னால், பாடல், இசை, ராகம், அதுதான் கருத்து அப்படி சொல்லி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொரு ஆயத்தில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த ஆயத்தை பற்றி விளக்கம் கேட்கப்பட்டது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சத்தியம் செய்து பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆயத்தை கொண்டு கருத்து இசை, பாடல், ராகம் பாடக்கூடிய பெண்கள், இசைக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு சொல்லி இப்படி நபி அவர்கள் சொன்னார்கள். இதே கருத்தை தான் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாமா இக்ரிமா, சயீத் இப்னு ஜுபைர், முஜாஹித், மக்ஹூல், அம்ர் இப்னு ஷுஐப், அலி இப்னு புதைமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிம், இவர்களினுடைய கருத்தும் இதுதான். இமாம் ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்து எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா, பாடலை பற்றி, இசையை பற்றி, மேலதாளங்கள், மியூசிக் சிஸ்டம், இதை பற்றி தான் இந்த ஆயத்து இறங்கியது அப்படி சொல்லி இமாம் ஹசன் பிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆயத்தை கொண்டு கருத்து எதுவெல்லாம் வீணான விஷயங்கள் இருக்குமோ, எதுவெல்லாம் வீணான விஷயங்கள், விளையாட்டு பொருள்கள், அதை விலை கொடுத்து வாங்குகின்றான், அதை பிரியப்படுகின்றான் அப்படின்னா அது எல்லாமே இதில் வீணான பொருள். விலை கொடுத்து வாங்கி அவன் அல்லாஹ்வை நினைக்கிறத மறந்துடுறான், விளையாட்டை பெருசாக நினைக்கிறான். அதனால் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அதை தடுக்கின்றான். அதாவது அசத்தியமான விஷயங்களை காசு கொடுத்து வாங்கிறது, இசையை காசு கொடுத்து வாங்கிறது, காசு கொடுத்து கேட்கறது, பாடகிகளை கூப்பிட்டு அதை அவங்க பாடுறத காதால கேட்டு ரசிக்கிறது, பிறகு அவங்களுக்கு ஒரு பெரிய சம்பளத்தை கொடுக்கிறது, இதெல்லாம் ஒரு கருத்தின்படி வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குவது. வமினன்னாஸ், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், யஷ்தரி லஹுவல் ஹதீஸ், வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னால்
அந்த காலத்தில் அடிமை பெண்கள் அவங்கள கூட்டு வந்து விலை கொடுத்து வாங்கி அவங்கள பாட்டு பாட வைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறது. இப்போ இந்த காலத்தில் பாடகிகள் அவங்கள கூட்டு வந்து பாடல் பாட வைக்கிறது. பாடகிகளோ இல்லை பாடல் படிக்கக்கூடிய ஆண்களோ அவங்கள கூட்டு வந்து அவங்களுக்கு காசை கொடுத்து பாட்டு படிக்க வச்சு ரசிக்கிறது. ஸோ இது எல்லாமே தடை செய்யப்பட்ட விஷயங்கள் தான். இப்னு அபி ஹாத்திம் போன்ற கிதாபுகளிலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாடல் பாடக்கூடியவர்களை விலை கொடுத்து கூப்பிட்டு வருவது அது ஹலால் இல்லை. அந்த பாடல் படித்து இசைத்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு சாப்பிடுவது அது ஹராமாக இருக்கிறது. இவர்கள் சம்பந்தமாகத்தான் இந்த ஆயத்து இறங்கியது. இஸ்லாமியராக இருந்தான் அப்படின்னு சொன்னால் அவன் இசை பக்கமே போகக்கூடாது. இன்னைக்கு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆளுங்க தான். ஆனால் பிள்ளைங்களை மதரசாவுக்கு அனுப்புகிறாங்களோ இல்லையோ மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. மியூசிக் கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, தான் பிள்ளைய மியூசிக் கிளாஸ், அவன் போய் அங்கே மேளம் தட்டுறது எப்படி, மோளம் தட்டுறது எப்படி, கிட்டார் வாசிக்கிறது எப்படி, ஹார்மோனியம் வாசிக்கிறது எப்படின்னு அவன் கற்றுக்கிட்டு வரான். இந்த மாதிரி பெற்றவங்க நிறையா இருக்காங்க. இன்னைக்கு காலம் அப்படி ஆகிப்போச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை தான் தடுக்கிறான் இந்த ஆயத்தில். இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்துவிட்டு இதை கரீப் என்று சொல்லுகிறார்கள். இதில் ஒரு அறிவிப்பாளர் அலி இப்னு யஸீத் என்று வருகிறார். அவர் பலகீனமானவர். அவர் மட்டும் இல்லை, அவருடைய ஆசிரியர், அவருடைய மாணவர் எல்லாமே பலகீனமானவர்கள். இது நம்ம கருத்து. லஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு சொல்லின் பிரகாரம் இதை கொண்டு கருத்து ஷிர்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க சொல்கிறாங்க. இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த மாதிரி பேச்சுக்கள் அல்லாஹ்வினுடைய கலாமை கேட்பதை விட்டும் அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை பின்பற்றுவதை விட்டும் மனிதனை தடுக்கின்றதோ அது எல்லாமே ஹராம் தான். அது எல்லாமே இதில் கட்டுப்படும். ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்கள் இது எல்லாமே. இதை ஒரு முஸ்லீம் இசையை ரசிக்கக்கூடாது, இசையுடைய வேலைகளை பார்க்கக்கூடாது, இசை கருவிகளை வாங்கக்கூடாது. இது எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, இதில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வமினன் நாஸ், மக்களிலே சில பேர் இருக்கிறார்கள், யஷ்தரி லஹுவல் ஹதீஸ், வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள். வீணான பேச்சுக்களை விலை கொடுத்து வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் சொன்ன கருத்து தான் அதில் வரும். லியுதில்ல அன் சபீலில்லாஹி பிகைரி இல்ம், அறிவில்லாமல் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக வேண்டி. இசையை ரசிக்கக்கூடியவன் குரானை எங்கே ரசிக்க போகிறான்? குரானை ரசிக்க மாட்டான். ஆனால் ஆக்டிங் பண்ணுவான், ரசிக்கிற மாதிரி அதுதான் பண்ணுவானே தவிர குரானை ரசித்து அதன் படிக்கு அமல் செய்ய மாட்டான். இன்னும் சொல்லணும்னா ஒரு படி மேலே எத்தஹிதஹா ஹுசுவா, அதை அவன் பரிகாசமாக அதை அவன் ஆக்கிக் கொள்வான். யார் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களோ இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அல்லாஹ் அதையும் சொல்கிறான். அவங்களுக்கு கிடைக்கிற தண்டனை உலாயிக லஹும் அதாபு முஹீன், இழிவான வேதனை அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வினுடைய வசனங்களை இவர்கள் இழிவாக நினைத்தார்கள். அதனுடைய முடிவு குரானை கேட்கிறதை இழிவாக நினைச்சாங்க, குரானுடைய வசனங்களை படிப்பதை இழிவாக நினைத்தார். ஸோ கியாமத்துடைய நாளன்றைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு அல்லாஹ் இழிவை தருவான். பயங்கரமான வேதனையில் இவர்களை போட்டு அல்லாஹ் இழிவுபடுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கார். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த இசையை ரசிக்கக்கூடியவர்கள் அவங்களுடைய நிலைகளை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வைதா துத்துலா அலைஹி ஆயாத்துனா, இவங்களிடத்துல நம்முடைய வசனங்கள் படித்து காட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால், எவன் மியூசிக்கை ரசிக்கின்றானோ, இசையை ரசிக்கின்றானோ, மேலத்தாளங்களை ரசிக்கிறானோ, பாடலை ரசிக்கிறானோ, அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் வல்லா முஸ்தக்பிரன், பெருமை கொண்டவனாக திரும்பி விடுவான். குரானை கேட்க மாட்டான், குரானை கேட்காம ஓடிடுவான். எப்படி ஓடுவான்னா கல்லம் யஸ்மஅஹா, காதில் விழுவாத மாதிரி. கன்னஃபி உதுலைஹி வக்ரா, அவனுடைய 2 காதிலையும்
செவிட்டுத்தனம் இருப்பதை போல, அவனுக்கு காதலையே உழுவாத மாதிரி குரானை கேட்க மனசு இருக்காது, குரானை ஓத மனசு இருக்காது. ஆனால் பாட்டு படிப்பான், பாட்டை கேட்பான், அதுக்கெல்லாம் ரசனை இருக்கும். ஆனால் குரானை கேட்பதற்கோ குரானை ஓதுவதற்கோ அவங்கிட்ட அந்த ரசனை என்பது இருக்காது. அதையெல்லாம் வெட்டி வேலை அப்படின்னு சொல்லி நினைப்பான். எவன் குரானை ரசிக்கவில்லையோ அவன் என்ன சொல்கிறது, இசையை ரசிக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ் குரானுடைய ரசனையை அல்லாஹ் தஆலா இருக்கிறானே அல்லாஹ் அவனுக்கு கொடுக்க மாட்டான். அவனுடைய உள்ளம் அதை விரும்பாது. ஏன்னா அதை அவன் முக்கியத்துவமாக நினைக்க மாட்டான். அவனுடைய உள்ளத்தில் எதற்கு முக்கியத்துவம் இருக்குதோ, எதுக்கு கண்ணியம் இருக்குதோ அதை தான் அவன் பெருசாக நினைப்பான். அப்படிங்கிறப்போ குரானை அவன் எங்கேருந்து பெருசாக நினைக்க போகிறான்? நினைக்க மாட்டான். ஸோ அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், இசையை ரசிக்கக்கூடியவனிடத்தில் குரானை கொண்டு போய் நீங்கள் ஓதி காட்டினீங்கன்னா கேட்க மாட்டான். அல்லாஹ் முஸ்தக்பிரன், பெருமை கொண்டவனாக அவன் திரும்பி விடுவான். இஸ்லாமிய பாடலாக இருந்தாலும் இஸ்லாமிய பாடலாக பயன்படுத்தினா தான் அதை கேட்கலாம். இசை இல்லாமல், சினிமா மெட்டு இல்லாமல், ஒரு சாதாரணமான மெட்டில் படிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை தான் கேட்குறதுக்கு அனுமதி. அதை விட்டுட்டு இஸ்லாமிய பாட்டு தான் கேட்குறான் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் அதுதான். நாகூர் ஹனீஃபா பாட்டு கேட்குறவன் குரானை கேட்குறது கிடையாது. நாகூர் ஹனீஃபா பாட்டு தான் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். குரானை கேள்றா அப்படின்னா குரானை கேட்குறதுக்கு அவனுக்கு மனசு வராது. அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லாஹ் முஸ்தக்பிரன், பெருமை கொண்டவனாக அவன் திரும்பி விடுவான். கல்லம் யஸ்மஅஹா கஅன்ன ஃபீ உதுனைஹி வக்ரா, அவனுக்கு கேட்காதவனை போல, காது ரெண்டும் செவிடானதை போல அவன் போய்விடுவான். அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் பேசிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபபஷ்ஷிருஹு, நாயகமே அவனுக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள், பி அஸாபின் அலீம், நோவினை தரும் வேதனையை அவனுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். கியாமத்துடைய நாள் வேதனையை அவன் சகிக்க வேண்டும். உலகத்தில் அவன் குரானு கேட்குறத அவன் விரும்பல்ல, அதனால் மறுமையில் அவன் வேதனையை சுவைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வுக்கு இசையை கேட்கக்கூடியவர்களிடத்தில் சொல்லும்படியாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத் லஹும் ஜன்னாத்துன் நஈம் ஃபாலிதீன ஃபீஹா வஅதல்லாஹி ஹக்கன் வஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். உண்மையான உபகாரி அல்லாஹ் மட்டும்தான். அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். பிறகு கலக்க சமாவாத்தி பிகைரி அமதின், தூணில்லாத வானத்தை எல்லாம் படைச்சானே அதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். ஆக மொத்தம் அல்லாஹ்வுடைய குத்ரத்துகளை பற்றி அல்லாஹ் தஆலா அடுத்து பேச இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.